ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஐம் டாக்டர் நந்தினி. ஐம் அ டாரோ ரீடர் அண்ட் அ ஹீலர். இன்னைக்கு நாம 12 ராசிகளுக்கும் இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த ஜாக்பாட் என்ன, 5 வகையான ஜாக்பாட் என்னன்றதை பார்க்க போறோம். கூடவே ஸ்பெஷல் மெசேஜா ஏஞ்சல் மெசேஜ் என்ன சொல்ல வந்திருக்காங்க அப்படின்றதையும் நாம இதில் பார்க்க போறோம். கூடவே அடிஷ்னலா அதிர்ஷ்ட கிழமை, அதிர்ஷ்ட நாள், அதிர்ஷ்ட நிறம், அப்புறம் உங்களோட பரிகார தெய்வம், இது எல்லாமே இதில் நம்ம கவர் பண்ண போறோம். தனுசு ராசி அன்பர்களுக்கான இந்த யூனிவர்சல் மெசேஜ் என்ன, அதாவது இந்த 5 வகையான ஜாக்பாட் என்ன அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் வாங்க. உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தை நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஜாக்பாட் 6 ஆஃப் வாண்ட்ஸ், அதாவது தொட்டதெல்லாம் இனி தொடங்குங்க. பொன்னான காலம். இதில் யாராவது வாசக்கதவை வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யாராவது தனுசு ராசி நேயர்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதத்தில் ஒரு ஆவணி மாதத்தில் நல்ல நாளாக பார்த்து நீங்கள் வச்சுருங்க. அதுவே உங்களுக்கு அதிர்ஷ்டமானதாக இருக்கும். அதாவது அதிர்ஷ்ட தேவதை, அதிர்ஷ்ட கதவு திறந்திருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது உங்களுடைய வாசக்கதவு, வாயிற்கதவு நீங்கள் வைக்கிறப்போ அது உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான ஒரு செயலை ஒரு அதிர்ஷ்டமான ஒரு காலத்தை உருவாக்கி கொடுக்கும். இது யாருக்கெல்லாம் ரெசனேட் ஆகுதோ அவங்களுக்கு எடுத்துக்கோங்க. இதில் யாரெல்லாம் வாசக்கதவு வைக்கிறீங்க அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். இதுதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஜாக்பாட்டாக இருக்க போகுது. உங்களுடைய செகண்ட் ஜாக்பாட், அதாவது காதலுக்கு மரியாதை செய்ய பிறந்தவங்க. அதாவது உங்களுக்கு எல்லாருமே நிறைய உண்மையாக நேசிப்பீங்க, ஆனால் உங்களுக்கு அந்த உண்மையான அன்பு கிடைக்கலையே அப்படின்னு நினச்சி ஏங்குறவங்களாம் இருப்பீங்க. வருத்தமே பட வேணாம், இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு காதலிக்குது அப்படின்றது தான் இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்க செகண்ட் ஜாக்பாட். யூனிவர்ஸே உங்களை காதலிக்குது அப்படின்றப்போ நீங்கள் எதுக்குமே வருத்தப்பட வேணாம். தொட்டதெல்லாம் தொடங்கும், என்னென்னதெல்லாம் நடக்கும், நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அது எல்லாமே இன்றைக்கி மேனிஃபெஸ்ட் ஆகும். மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸை மட்டும் விட்டுறாதீங்க. அதில் நம்பிக்கை வச்சு நீங்கள் செய்யுங்க. கண்டிப்பாக நீங்கள் நம்பி அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, அது நல்லாவே தெரியறது. அதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக இதுதான் உங்களுக்கு செகண்ட் ஜாக்பாட்டாக இருக்க போகுது. உங்களுடைய தேர்ட் ஜாக்பாட் 10 ஆஃப் கப்ஸ். இதில் நிறைய பேர் திருவண்ணாமலை கிரிவலம் போகிறவங்க இருக்கீங்க. திருவண்ணாமலை கிரிவலம் போனால் கண்டிப்பாக பௌர்ணமி தோறும் போகிறவங்களும் இருக்கீங்க, இல்லை பௌர்ணமி விரதம் மேற்கொள்கிறவங்க இருக்கீங்க, திருவண்ணாமலை கிரிவலம் போகிறவங்க இருக்கீங்க, சித்தர் வழிபாடு பண்ணுறவங்க இருக்கீங்க. அவங்களுக்கான மெசேஜ் தான் இப்போ யூனிவர்ஸ்க்கு உங்களுக்கு கொடுக்குற தேர்ட் ஜாக்பாட். நிச்சயமாக அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க, அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. சித்தர்களோட ஆசீர்வாதமும் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய குரு யாருன்றது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருப்பீங்க. இன்கேஸ் தெரிலனா அவங்களே உங்களுக்கு காட்டி கொடுப்பாங்க. கண்டிப்பாக சிவபெருமான் நீங்கள் திருவண்ணாமலை கிரிவலம் போகிறீங்கன்னா அதை நீங்கள் கைவிட்டுறாதீங்க. அதில் எண்ணில் அடங்கா பிளெஸிங்ஸ், அதாவது நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு நல்ல மாற்றங்களையும் எதிர்காலத்தையும் அந்த பிளெஸிங்ஸ் உங்களுக்கு கொடுக்க போகுது. இதை நீங்கள் அப்படியே மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுதான் உங்களுடைய தேர்ட் ஜாக்பாட். உங்களுடைய ஃபோர்த் ஜாக்பாட் என்னென்னா 8 ஆஃப் கப்ஸ். நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னா நீங்கள் யோசிக்காமலே காலை விடலாம் அப்படின்னு பார்த்தா நீங்கள் தாராளமாக நீங்கள் யோசிக்காமலே செய்யலாம். இன்கேஸ் யாராவது உங்களுக்கு திடீர்னு பேச சொல்கிறாங்க, இல்லைன்னா திடீர்னு ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ண சொல்கிறாங்க, இல்லைன்னா திடீர்னு உங்களை இன்வைட் பண்ணுறாங்கன்னா நீங்கள் தாராளமாக டவுட் பண்ணவே வேண்டாம். உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் போங்க. அந்த இடத்துல நீங்கள் ஜெயிப்பீங்க. உங்கள் ஸ்கில் அந்த இடத்துல வெளிப்படும். அதை வெளிப்பட வைக்கிறது யூனிவர்ஸோடைய வேலை. இதுதான் இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்க ஃபோர்த்து ஜாக்பாட். இந்த ஜாக்பாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யோசிக்காதது தான் அந்த இடத்துல நடக்கும், ஆனால் அது உங்களுக்கு நல்லதுலேயே முடியும் அப்படின்றது தான் இந்த ஃபோர்த் ஜாக்பாட் உங்களுக்கு சொல்ல வருது. ஸோ யாரெல்லாம் திடீர்னு இன்வைட் பண்ணி பேச சொல்கிறாங்க, பாட சொல்கிறாங்களோ நீங்கள் தாராளமாக போங்க. அது உங்களுக்கு நன்மையே நடக்கும். உங்களுடைய ஃபிஃப்த் ஜாக்பாட் என்னென்னா த ஜட்ஜ்மெண்ட். ஓகே, இந்த ஜட்ஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும், அதாவது உங்களோட ஜட்ஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த யூனிவர்ஸே உங்களுக்கான ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குதுங்க. அதாவது உங்களுக்கு ரொம்ப நாளாக எதையாவது எதிர்பார்த்து நீங்கள் உட்காந்துருக்கீங்க. எதிர்பார்த்த தருணம், எதிர்பார்த்த நொடி, எதிர்பார்த்த சிச்சுவேஷன் எப்போ வரும், அதுக்கான நாள் நமக்கு எப்போ அந்த பயணம் தொடங்கும், எப்போ நமக்கு இதெல்லாம் கிடைக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு இதோ இப்போ உடனடியாக வந்துருச்சுங்க. இதுதான் உங்களுக்கான ஃபிஃப்த் ஜாக்பாட்டை அந்த யூனிவர்ஸ் கொடுத்துருக்கு. உங்களுக்கு ஒரு பொன்னான காலம் அப்படின்னு இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு சொல்லலாம். இந்த ஏஞ்சல் மெசேஜ் உங்களுக்கு என்ன சொல்ல வருது அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். பிரின்ஸ் ஆஃப் ஸ்வாட்ஸ், அதாவது உங்களுடைய சந்தேகம் யாராவது இருக்குது, உங்கள் மேலே ஒரு சந்தேகம் இருக்குது,
நம்பிக்கை இல்லைன்னா அதை அப்படியே கட் டவுன் பண்ணிடுங்க, டீக்ளட்டர் பண்ணிடுங்க. இன்கேஸ் வீட்டில் ஏதாவது ஒரு பொருள் வந்து நிறைய நிறைய பொருள் வந்து அகற்ற வேண்டியது இருக்குது அப்படின்னா அது எல்லாத்தையுமே வந்து டீக்ளட்டர் பண்ணிடுங்க. அதெல்லாம் நீங்கள் டீக்ளட்டர் பண்ணும்போது நிறைய நல்ல நல்ல வாசமான நிறைய நல்ல விஷயங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே நடக்கிறதையும் வரதையும் பார்க்கலாம். அதாவது உங்களோட நெகட்டிவ் அதை இப்போ உடஞ்ச கண்ணாடி பொருட்கள் இருக்கும், தேவையில்லாத பயன்படாத பொருள் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் வெளியேற்றும் போது மகாலட்சுமி கடாட்சம் அருளதை நீங்கள் வந்து பார்க்கலாம். மகாலட்சுமி உள்ளே வர்றதை நீங்கள் வந்து பார்க்கலாம். செல்வ செழிப்போடு வாழ்கிறதையும் நீங்கள் வந்து பார்க்கலாம். இதுதான் ஏஞ்சல் உங்களுக்கு கொடுக்குற மெசேஜ். ஓகே. உங்களுடைய அதிர்ஷ்டமான கிழமை அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டா, வெள்ளிக்கிழமை உங்களுக்கு அதிர்ஷ்டமா இருக்கும். அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, இண்டிகோ கலர். இண்டிகோ டார்க் ப்ளூஸ்ன்றது இண்டிகோ கலர் உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டமா இருக்கும். நீங்க பயன்படுத்தும்போது உங்க ட்ரெஸ்லயோ, இல்லன்னா நீங்க வெளிய போகும்போதோ இந்த இண்டிகோ கலர்ல ஏதோ ஒரு கர்ச்சீஃபோ, ட்ரெஸ்ஸோ நீங்க போட்டுட்டு போங்க. அது உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டமா இருக்கும். ஓகே. அதிர்ஷ்டமான தெய்வம்னா விநாயகர் வழிபாடு தாங்க. அதாவது முன்னறி தெய்வமான விநாயகர் வழிபாடு, இல்லன்னா சங்கடஹர சதுர்த்தி விநாயகர் வழிபாடு, இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப கை கொடுக்கும், கை தூக்கி விடும். ஏன்னா முதன்மையானவர் விநாயகர் அப்படின்றதுனால எண்ணிலடங்கா பலன்களை அவரே உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரெடி ஆயிட்டாரு. அதுதான் இந்த தனுசு ராசி நேயர்களுக்கான பலன்கள். இந்த யூனிவர்சல் மெசேஜ் எல்லாமே நாம ஏன் வந்து இந்த டாரோ கார்ட்ஸ் வழியா நம்ம வந்து எடுத்துட்டு போறோம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலா அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில், பிண்டத்தில் உள்ளதே அண்டத்தில். அதாவது இந்த பிரபஞ்சம் எப்படி இருக்கோ அப்படிதான் இந்த ஆட்டம் அப்படின்றதே நாம வந்து உருவாகி இருக்கோம். அப்போ நாமளும் இந்த பிரபஞ்சமும் வெவ்வேறு இல்லை அப்படின்றது தான் இந்த இயற்கையோட நியதி. இதனாலதான் இந்த டாரோ கார்ட்ஸை வச்சு நாம இந்த யூனிவர்சல் மெசேஜ் ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா, அப்பயாவது ஒரு 5 நிமிஷமாவது இந்த யூனிவர்ஸோட நம்ம கனெக்ட் ஆகிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஒரு இன்ட்யூட்டிவா இந்த யூனிவர்ஸோட நம்ம கனெக்ட் ஆகிறத பார்க்கறதுக்காக தான் இந்த டாரோ கார்ட்ஸ் மூலமா நாம இந்த ராசிகளுக்கான மெசேஜ் கொடுக்குறோம். இந்த யூனிவர்ஸோட நம்ம சொல்லும்போது தான் இன்னொரு விஷயமும் நம்ம வந்து சொல்லணும்னு தோணுதுங்க. அதாவது இந்த லா ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன். இந்த லா ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இது வந்து ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், நிறைய பேர் யோசிக்காம கூட இருக்கலாம். ஆனா இன்னைக்கு நான் திரும்பவும் சொல்றேன். அதாவது இந்த லா ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் இது எல்லாமே ஆதி காலத்திலேயே வந்து நமக்கு கொடுக்கப்பட்டது. அதாவது இப்போ நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன், லா ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு தெரிஞ்ச இந்த மார்க்கண்டேய புராணத்தை ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துப்போம். சித்தர்கள் தவம் பண்ணாது அது எல்லாருக்குமே தெரியும். ஆனா இவருடைய வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவருக்கு சிவபெருமான் கொடுத்த அந்த வரத்தையே, அந்த விதியவே இவருடைய அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்ல, அதாவது மேனிஃபெஸ்டேஷன்ல மாத்தி எழுதினவர் தான் நம்ம மார்க்கண்டேயர் அவர்கள். இந்த மார்க்கண்டேய புராணம் படிச்ச அனைவருக்குமே தெரியும். சிவபெருமான் கொடுத்த வரத்தையே மாத்தி அவருக்கு திரும்ப என்றும் 16ன்ற ஒரு ஆயுள வந்து வாங்கினவர் தான் நம்ம மார்க்கண்டேயர். அப்போ இந்த மார்க்கண்டேய புராணம் அப்பவே நமக்கு சொல்லப்பட்டது. இந்த லா ஆஃப் மேனிஃபெஸ்டேஷனை ஃபாலோ பண்ணும்போது அந்த இடத்துல நாம விதியை மாத்தி எழுத முடியும். அப்போ அந்த இடத்துல விதி மாறும்போது நாமளே அந்த இடத்துல பிரம்மனா இருந்துதான் மாத்துறோமே தவிர நமக்காக யாருமே வந்து அங்க மாற்ற போறதும் கிடையாது. ஏன்னா நம்ம மனுஷங்களை வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஆனா உண்மை என்ன அப்படின்னா இந்த யூனிவர்ஸ் வந்துட்டு எதன் வச்சு மாற்றணும்னு நம்ம அமைச்சு எழுதுதோ அப்படியே அதை வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிட முடியுங்க. இந்த யூனிவர்ஸ் என்ன தீர்மானிக்குதோ அது அப்படியே முடியும். ஆனா அந்த யூனிவர்ஸை தீர்மானிக்க வைக்க போறது யாருன்னா நம்மளுடைய அந்த பாசிட்டிவான தாட்ஸ் தான், அந்த பாசிட்டிவான நம்மளுடைய எண்ணங்கள், எண்ண அலைகள் தான். அப்போ அதை நம்ம பாசிட்டிவா வைக்கணும் அப்படின்னாலே, நம்ம அதை பாசிட்டிவா வச்சிருந்தோம் அப்படின்னாலே அந்த இடத்துல ஒரு லா ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன்றது உருவாகிறத பார்க்கலாம். இந்த மார்க்கண்டேயர் எப்படி அவருடைய விதியை மாத்தி எழுதினாரோ நம்ம விதியும் நம்ம மாத்தி எழுதலாம். இது இந்த பிரபஞ்சமே கொடுத்திருக்க நமக்கு ஒரு நியதிங்க, ஒரு விதிங்க. அடுத்தது இந்த ராசிகள் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு ராசியும் இந்த வான மண்டலத்துல இருக்கிறத நீங்க வந்து பார்க்கலாங்க. இந்த வான மண்டலத்துல இருக்கிற அந்த ராசிகள் வந்து இந்த மேஷ ராசினா இப்படிதான் இருக்கும், ரிஷப ராசினா இப்படிதான் இருக்கும், மீன ராசினா இந்த சிம்பிள் தான் இருக்கும், அதை விருச்சகம்னா வந்து தேல் போல இருக்கும், கடகம்னா அந்த கிராப் போல இருக்கும். இது எல்லாமே வான மண்டலத்துல இருந்து தான் வந்து எடுத்திருக்காங்க. சோ அப்ப அது யூனிவர்ஸ்ல இருந்து தான் வந்து எடுத்திருக்காங்க இல்லையா. இந்த அதாவது இந்த இஸ்ரோ, இந்த சயின்ஸ் எல்லாமே தோன்றதுக்கு முன்னாடி ஆதி காலத்திலே இந்த வான மண்டலத்துல இருந்து நம்ம சித்தர்களே இது வந்து எடுத்து ஞான ரீதியா ஞானத்தால உணர்ந்து இதை நமக்கு கொடுத்திருக்காங்க இந்த ராசிகளை. இததான் வந்து இப்போ இந்த நவ கிரகங்களும் அதாவது இந்த கோள்களுமே பாத்தீங்கன்னா இந்த இஸ்ரோல இப்போ தோன்ற இந்த இஸ்ரோ வந்து இப்போ நமக்கு கொடுத்திருக்க இந்த பிளானட்ஸ் எல்லாம். ஆனா இதெல்லாம் தோன்றதுக்கு முன்னாடி ஆதி காலத்திலேயே நவ கிரகங்கள்ல கோவில் வந்து வடிவமைக்கப்பட்டதுங்க.
அப்போ இந்த ராசிகள், இந்த நவகிரகங்கள் எல்லாமே இந்த சயின்ஸ், இந்த டெக்னாலஜி எல்லாம் வரதுக்கு முன்னாடி சித்தர்கள் மூலமாவே நமக்கு வந்து சொல்லப்பட்ட ஒரு உண்மையான ரகசியங்கள், உண்மையான விஷயங்கள். அததான் நம்ம வந்து கோவில்கள்ல பார்க்குறோம் இல்லைங்களா? அப்போ இந்த ராசிகள் எல்லாமே வந்து வொர்க் அவுட் ஆகுமா? இதெல்லாம் உண்மையான்னு கேட்டா, இந்த யூனிவர்ஸ் என்னைக்குமே பொய் சொல்லாது. அதோட நம்ம இன்ட்யூட்டிவா இந்த யூனிவர்ஸோட கனெக்ட் பண்ணும்போது, இந்த டாரோ கார்ட்ஸ் அப்படியே 100% உள்ளது உள்ளபடி சொல்லும். என்ன ஒரு விஷயம்னா, இது யார் யாருக்கு என்ன ரெசனேட் ஆகுதோ, அவங்க அத வந்து எடுத்துப்பாங்க. இதுதான் வந்து யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு மெசேஜுங்க. ஓகே. பை த வே இதில யாரெல்லாம் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, நீங்க தாராளமா ஷேர் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா உங்களுக்கு என்னெல்லாம் கமெண்ட்ஸ் போடணும், என்ன வந்து தோணுது, இல்ல கொஸ்டின்ஸ் கேட்கணும் அப்டின்னா கூட நீங்க கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. நான் பார்க்கிறேன். அனைவருக்கும் நன்றி.